ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்க்க போகிறது கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணியிருக்கேன். பீடுக்கும் ரெசினுக்கு டைலரிங்க்கு 3 சேர்த்து. இது வந்து ஆர்ட் ரெசினு, எபாக்சி ரெசினு அது வாங்கினேன். அது ஒரு 250. அப்புறம் இந்த கம்மு வந்து அனபண்ட் கம்மு ஒன்று வாங்கினேன். அப்புறம் எல்லாமே ஒரு 10 கிராம்ஸு. இது வந்து எனக்கு மேக் பண்ணிக்கிறதுக்காக நான் கொஞ்சம் வாங்கியிருக்கேன். ஸ்டோன்ஸு. இது வந்து அந்த ஸ்டண்ட்டு வந்து புதுசாக ட்ரை பண்ணேன். இது வந்து 1 கிராம் 3 ரூபான்னு சொன்னாங்க. சரி, எனக்கு ஒரு ஸ்டண்ட்டு செய்கிறதுக்காக, அதாவது இதை வந்து பேர வச்சுட்டு நம்ம எவ்வளோ வேணாலும் மேக் பண்ணிக்கலாம். நிறையா இயரிங்ஸ்க்கு நம்ம மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் நான் இது ஒன்று வாங்கியிருக்கேன். சரி, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்புறமா வேறு மாடல் ட்ரை பண்ணலாம். நிறைய மாடல் இருந்துச்சு பெருசாக. நான் இந்த பீகாக் டிசைன் மட்டும் ஒன்றே தான் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இது வந்து சித்ராவில் வாங்கினேன். 480 ரூபா ஆச்சு இது மட்டும். இது அடுத்தது ஒரு மரஸ்கேல். அப்புறம் இது வந்து இயரிங்கில் சென்டரில் ஒட்டுற ஸ்டோனு. அது வந்து 20 ருபீஸு. இந்த ரேட்டெல்லாம் ஜாஸ்தியாக போயிடுச்சு. அதாவது நார்மலாக ஒரு 300-400க்கு வாங்குகிற விஷயம்லாம் இப்போ வந்து ரேட்டு ரொம்ப ஜாஸ்தியாக போயிடுச்சு. இது வந்து பிளாக் கலர் பீடு. இது வந்து ஜெல்லி பீடு. அது ஒரு பீடு. ஒரு 2-3 கலர்ஸ் வந்து நான் வாங்கினேன். இந்தியா பிளாக் கலர் மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் இது வந்து மைக்கா கலர், ப்ளூ கலரு, அப்புறம் ஒயிட்டு. இந்த பீச் தீமில் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நார்மலாக வந்து இது தான் யூஸ் பண்ணேன், ஒயிட் கலரில் இருக்கிறது. இது வந்து மைக்கா கலரு. நார்மல் பிக்மெண்ட் யூஸ் பண்ணி பார்த்தேன். ரொம்ப அது க்ளோ ஆகலை. அதாவது கொஞ்சம் பார்க்கறதுக்கு பளிச்சுன்னு இருக்கணும், அது இல்லை. அதனால் சரின்னு சொல்லிட்டு மைக்கா கலர்ஸ் தான் வாங்கினேன் 2. இது வந்து ஒயிட்டு பேர்ல் ஸ்டோனு, ஒட்டர் டைப்பு, ஃப்ளாட் டைப்பில் இருக்கும். அது 22 ருபீஸு. அப்புறம் இது வந்து கீ செயினில் வந்து சைடில் சாம்ஸ் ஆட் பண்ணுறதுக்காக இது வாங்கினேன். இது 5 பீஸு 10 ரூபா. ஒரு பீஸ் 2 ரூபா கணக்கு வருது. இது எல்லாமே வந்து இது வந்து ஒரு ப்ரேஸ்லெட்காக நான் மேக் பண்ணுறதுக்காக வாங்கினேன். 90 ருபீஸு. இது வந்து இதில் ரெசினில் போடலான்னு சொல்லிட்டு வாங்கினேன். 18 ரூபாய்க்கு. அப்புறம் இந்த பேக் சைடு புஷ்ஷு. இது வந்து எவ்வளோன்னா 5 ருபீஸு. அதே போல் இன்னொன்று வாங்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த 3 சாமு. இது எவ்வளோனா 28 ருபீஸ் வந்து 10 கிராமே 28 வருது. ஆனால் இது வந்து 10 கிராம் இன்னொரு ஷாப்பில் வாங்கினேன், 15 ரூபா சொன்னாங்க. அதனால் ரேட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இது வந்து இது வந்து 5 ரூபா, இது 5 ரூபா. இப்போது 2 சென்டர் கிளிப்பு 2 பீஸ் வாங்கினேன். அதுதான் அந்த சாம்ஸ் ஆட் பண்ணுற ரிங்கு. அப்புறம் இதுவும் அதே தான் சேம். அப்போ ஒரு கீ செயின் செய்கிறதுக்காக ஒரு ப்ரேஸ்லெட் செய்கிறதுக்காக கேட்டிருக்காங்க. இது வந்து கட் பண்ணி பண்ணணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4 செய்யலாம். 4 பீஸ் செய்யலாம். இது வந்து எவ்வளோன்னா 100 ருபீஸு. ஒரு இதில் வெளியில் போயிருந்தோம், அங்கே பார்த்தப்பவும் இதே சேம் ரேட்டு தான் போட்டிருந்துச்சு. சரி, ஓகே, இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா இது அதே ரேட்டு தான் இருக்குது. அப்புறம் ஒரு மேக்னெட்டிக் சாமு, பட்டர்ஃப்ளை. அப்புறம் ஒரு கிளே. அப்புறம் இதில் ஒரு அவ்வளோதான் என்னோடய பர்ச்சேஸு. டோட்டலாக இதனோட ஒர்க்கு எவ்வளோ இருக்குன்னு சொல்லுங்கள். 1000 ருபீஸு, 1050 ருபீஸு. இதுவே வந்து நான் ஒரு 6-7 மாதத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கும்போது இதனோட ப்ரைஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 600க்குள்ளே நான் அடக்கிட்டேன். இதெல்லாம் 50 ருபீஸ் இருந்துச்சு, இதெல்லாம் 70 ஆகிடுச்சு. இதெல்லாம் வந்து 10 ருபீஸ் இருந்தது, 18 ருபீஸ் ஆகிடுச்சு. அதான் ஒரு பொருளும் வந்து ரேட்டு போயிட்டு. இது வந்து எவ்வளோ சொன்னீங்க, 34ன்னு நினைக்கிறேன். 34 ஒரு 4 பீஸ் அதுதான். புதுசாக ஒரு 2-3 விஷயம் ட்ரை பண்ணேன். சரி, ஓகே, இதுதான் என்னோடய பர்ச்சேஸு. எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.